மக்களே இன்னைக்கு நம்ம பண்ண போற சேலஞ்ச் பாத்தீங்கன்னா ரெண்டு பிரியாணி. ஒண்ணு பாத்தீங்கன்னா யாமொய்தீன் அண்ட் ஆஜியா. ஸோ யாமொய்தீன்லயே பாத்தீங்கன்னா மட்டன் அண்ட் சிக்கன் பிரியாணி இருக்கும், ஆஜியார் பிரியாணியும் மட்டன் அண்ட் சிக்கன் பிரியாணி இருக்கும். அதுல எவ்வளவு பீசஸ் இருக்கு, என்ன டேஸ்ட் இருக்கு அப்படின்றத இன்னைக்கு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் யாமொய்தீன் பிரியாணியோட பேக்கிங் பார்த்துக்கலாம். அவங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மட்டன் பிரியாணிக்கு ஒரு ரைத்தா அண்ட் ஒரு கத்திரிக்காய் அண்ட் ஒரு பிரெட் அல்வா, ஸோ மூணுமே நீட்டா பேக் பண்ணி பர்ஃபெக்டா கொடுத்துருக்காங்க. யாமொய்தீன் மட்டன் பிரியாணி பிரைஸ் பாத்தீங்கன்னா 320 ரூபா, ஆஃப் பிளேட் வந்து 320 ரூபா பிரைஸ். ஸோ நான் வந்து டேரக்டா போய் தான் வாங்க, ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் ஆர்டர் பண்ணல. எதுக்காகனா நீங்க டேரக்டா சப்போஸ் நீங்க ஸ்விக்கில ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாக்ட் பிரைஸ் என்ன, ஒரு கரெக்ட் பிரைஸ் என்ன அப்படின்றது தெரியுதுக்காக நான் டேரக்டா போய் வாங்கிங்க. ஒரு மட்டன் பிரியாணி ஆஃப் பிளேட் பாத்தீங்கன்னா 320 ரூபா, 320 ருபீஸ். சரிங்களா? ஸோ பிரெட் அல்வா, கத்திரிக்காய், ரைத்தா மூணுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ மட்டன் பிரியாணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு பேர் எப்படி கேக் மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் யாமொய்தீனோட எத்தனை பீசஸ் இருக்குன்னு செக் பண்ணலாம். ஸோ யாமொய்தீன் மட்டன் பிரியாணில பார்த்தீங்கன்னா 8 பீசஸ் இருக்கு. இப்போ வந்து ஆஜியா மட்டன் பிரியாணி எத்தனை பீசஸ் இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ ஆஜியா மட்டன் பிரியாணில பார்த்தீங்கன்னா 5 பீசஸ் இருக்கு, பட் எல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸா இருக்கு. ஸோ இப்போ ரெண்டுமே டேஸ்ட் பண்ணலாம், இது பெட்டரா இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் யாமொய்தீன் பிரியாணி. பர்ஃபெக்டா டேஸ்ட், நல்ல டேஸ்ட். அரோமா மட்டன் அரோமா எல்லாமே நல்லா இருக்கு. பட் என்ன ரைஸ் தான் கொஞ்சம் வரவையா இருக்கு. பட் அதர்வைஸ் நல்ல சூப்பர் டேஸ்ட் பிரியாணி. இன்னும் கொஞ்சம் பாயில் ஆகலாம், மேபி இன்னைக்கு அது பாயில் இல்லாம இருக்கலாம். பட் நல்ல டேஸ்டா இருக்கு மட்டன் பிரியாணி. அடுத்து ஒரு பீஸை செக் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு குக் ஆயிருக்குன்னு. கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கு மட்டன், அந்த அளவுக்கு சாஃப்டா இல்ல. நம்ம பிரஸ் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும் பாருங்க, ரொம்ப ஹார்டா தான் இருக்கு. கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கு பீஸை பொறுத்த வரைக்கும். பட் பிரியாணியோட டேஸ்ட் பர்ஃபெக்டா இருக்கு. நெக்ஸ்ட் ஆஜியா பிரியாணியோட டேஸ்ட் பார்க்கலாம். ரொம்ப பிளைனா, ரொம்ப செட்டலா இருக்கு. மட்டனோட ஃபிளேவர் கூட அளவுக்கு தெரியல. காரம் கம்மியா சாப்பிட்றவங்களுக்கு இது பிடிக்கும், பட் மட்டனோட ஃபிளேவர் கூட அளவுக்கு வரல. ஸோ பீசஸ் எப்படி குக் ஆயிருக்கு டேஸ்ட் பார்க்கலாம். பீசஸ் எல்லாம் பாருங்க, நல்லா சாஃப்டா குக் ஆயிருக்குங்க. பாருங்க, நம்ம யாமொய்தீனுக்கும் இருக்கும் பாருங்க, நல்லா சாஃப்டா நல்லா குக் ஆயிருக்கு. உங்களுக்கு இந்த பீஸ் நான் எடுத்துக்காரனா தெரியும். உங்களுக்கு அந்த பீஸ் எடுத்துக்கார பாருங்க, எந்த அளவுக்கு சாஃப்டா குக் ஆயிருக்கு பாருங்க. அப்ப டேஸ்ட் பண்ணலாம் எப்படி இருக்கு பீஸ். மட்டனோட டேஸ்ட் சூப்பரா இருக்கு. மட்டனோட டேஸ்ட் சூப்பரா இருக்கு. அப்புறம் யாமொய்தீன் பிரியாணி கொஞ்சம் மட்டன் வந்து ஹார்டா வந்து டேஸ்ட் கம்மியா தான் இருக்குது. பட் ஆஜியார் பிரியாணி மட்டன் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு. பிரியாணி அந்த அளவுக்கு ஃபிளேவர் வரல, ஏன் தெரியல. பட் ரைஸ் நல்லா குக்கா இருக்கு, கொஞ்சம் பிளைனா செட்டிலா இருக்கு. நெக்ஸ்ட் ரெண்டு சிக்கன் பிரியாணியோட கம்பாரிசன் பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஆஜியார் பிரியாணியோட சிக்கன் பிரியாணியும் அந்த யாமொய்தீனோட சிக்கன் பிரியாணியோட டேஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ எத்தனை பீசஸ் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் யாமொய்தீன் பிரியாணி நான் போடுறேன். ஸோ யாமொய்தீன் சிக்கன் பிரியாணிக்கு அதே மாதிரி கத்திரிக்காய், பிரெட் அல்வா, ரைத்தா மூணுமே கொடுத்துருக்காங்க. பர்ஃபெக்டா பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு முட்டை வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆஜியார் சிக்கன் பிரியாணியை அன்பேக் பண்ணிடலாம். ஸோ இப்போ ரெண்டுலையும் எத்தனை பீசஸ் இருக்கு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஆஜியார் பிரியாணி உங்களுக்கு முட்டை இருக்கு. ஸோ சேம் அதே மாதிரி அவங்களும் பிரெட் அல்வா, கத்திரிக்காய், ரைத்தா மூணுமே கொடுத்துருக்காங்க. ஆஜியார் பிரியாணி நம்ம வந்து லெக் பீஸ் கேட்டு வாங்கலாம். சிக்கன் லெக் பீஸ், சிக்கன் லெக் பீஸ் யாரெல்லாம் பிடிக்குமோ அவங்க கமெண்ட் பண்ணுங்க. அந்த ஒரு செஸ்ட் பீஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்மாலா ஒரு சின்னதா பீசஸ் இருக்கு. ஸோ மொத்தம் 2 பீசஸ் இருக்கு, சின்ன பீசஸ் ஒன்று. அந்த யாமொய்தீனோட பீசஸ் பார்க்கலாம். யாமொய்தீனே பார்த்தீங்கன்னா ஒரு லெக் பீஸ் கொடுத்துருக்காங்க.
யாமோதியில் ஒரே ஒரு லெக் பீஸ் மட்டும் தான் இருக்கு. பட் யாமோதியில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1 வரைக்கும் ஆஃப் சிக்கன் பிரியாணி வாங்கினா போட்ட சிக்கன் பிரியாணி ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ யார் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ ரெண்டு பேரோட டேஸ்ட் அந்த பீசஸ் எந்த அளவுக்கு குக் ஆயிருக்கு, என்ன டேஸ்ட் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யாமோதி பிரியாணி. யாமோதி மட்டன் பிரியாணி பார்த்தீங்கன்னா ரைஸ் அளவுக்கு பாயில் ஆகல, கொஞ்சம் வரையா இருந்தது. பட் சிக்கன் பிரியாணி பார்த்தீங்கன்னா நல்லா பாயிலா இருக்கு. டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஓகேவான்ற மாதிரி தான் இருக்கு யாமோதி. அந்த பீஸ் எப்படி வெளியே பார்க்கலாம். பீஸ் பாருங்க நல்லா குக் ஆயிருக்கு சிக்கன். பீஸோட ஒரு பைக் போலாம். அந்த சிக்கன் பீஸ் அந்த பிரியாணி ஃபிளவர் அவ்வளோ சூப்பராக இருக்கு, நல்லா ஜூஸியா இருக்கு. ஸோ யாமோதி பிரியாணி ரைஸ் அண்ட் சிக்கன் ரெண்டுமே நல்லா இருக்கு. இப்போ ஆஜியார் பிரியாணி போலாம். ஆஜியார் பிரியாணி நல்லா சூப்பர் டேஸ்டா இருக்குங்க. ஆஜியார் பிரியாணி நல்லா குக்கா இருக்கு, ஃபிளேவரும் சூப்பரா இருக்கு. கம்பேரிட்டிவ் மட்டன் பிரியாணி வராத ஃபிளேவர் சிக்கன் பிரியாணி அந்த ஃபிளேவரா இருக்கு. பீஸை செக் பண்ணிக்கலாம். பீசஸ் பார்த்தீங்கன்னா சின்ன பீசஸா இருக்கு, அதனால 2 பீசஸ் கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன். பீஸ் நல்லா குக்கா இருக்கு. சிக்கன் பாருங்க எந்த குக்கா இருக்குன்னு பாருங்க, அப்படியே உழுது போன்ல இருந்து அப்படியே ஒரு பீஸ் எல்லாம் விழுது. ஸோ எப்படி டேஸ்ட் இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். சிக்கன் பீசஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டா இருக்கு கம்பேர் பண்ணும்போது யாமோதியோட ஜூஸியா இல்லாம கொஞ்சம் ஹார்டா இருக்கு. பட் டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருக்கு. சிக்கன் பிரியாணியோட வின்னர் பார்த்தீங்கன்னா யாமோதீன். ஃபைனல் ரிசல்ட் சொல்லிடலாம். சிக்கன் பிரியாணியோட வின்னர் பார்த்தீங்கன்னா ஆஜியார், அந்த மட்டன் பிரியாணியோட வின்னர் பார்த்தீங்கன்னா யாமோதீன். டேஸ்ட் வைஸ் பட் அவங்க இன்னும் கொஞ்சம் பாயில் பண்ணிருக்கணும். பட் டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கு. இன்னைக்கு மேபி பாயில் பண்ணாம இருக்கலாம். பட் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டா இருந்தது யாமோதி. சிக்கன் பிரியாணி பொறுத்த வரைக்கும் ஆஜியார் வின்னர். நன்றி மக்களே.